ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே 21 நாட்கள் மதில்கள் உடைக்கும் உபவாச ஜெபத்தினுடைய இந்த 8ஆம் நாளில் என்னோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலும் இணையதளத்தின் வாயிலாக என்னோடு கூட அமர்ந்து துதித்துக் கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு அநேக மதுகள் போன்ற காரியங்களை உடைப்பதற்காக நாம் 21 நாள் ஜெபிக்கிற போது நம்முடைய ஜெபங்களை கேட்டு மதுகள் போன்ற காரியங்களை, மதுகள் போன்ற பிரச்சனைகளை, மதுகள் போன்ற சொத்துக்களின் போராட்டங்களை தேவன் விடுவிக்க வல்லவராக்கார். என்னோடு கூட இணையதளத்தின் வாயிலாக அமர்ந்து மகிமைப்படுத்த தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை என்னோடு கூட நீங்களும் கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. மகிமைப்பட இருந்திடத்திலிருந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுதா இருக்கிறது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் இடிப்பவன் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாமா? ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜெபத்தில் பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. சொல்வோம், இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவன் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவன் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவன் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவன் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாதே யாவரையும் உயர்த்தி நிறுத்துகிறார், தள்ளாதே யாவரையும் உயர்த்தி நிறுத்துகிறார், உயர்த்தி நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. சொல்லுவோம், இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் பதிந்தது. எல்லாம் சொல்லுவோம், அதை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் பதிந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, எல்லா கத்தப்போலும் இணைத்து வாழ்க, துதித்து மகிமைப்படுத்துங்க. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. இல்லை இல்லை இல்லை, அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை சொல்லுங்க, என் வாசல் அடைப்பவன் இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை என்று சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை,
நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. திறந்தா அழைப்பவன் இல்லை. நீ கட்டினா இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கத்து இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். அன்றைக்கு எரிகோ கோட்டை உடைந்ததையும் சிறைச்சாலையின் கதவுகள் பூமியில் அஸ்திபாரங்கள் அதிர்ந்ததையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரே காரணம், கர்த்தரை துதிக்கிற துதியாலே. லிமாலேஷாதர் ரபுத்து நபோ, எது உனக்கு மதிலை போன்று, எரிகோ கோட்டையை போல, மதில்களை போல உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது சகோதரி சகோதரிய. எது உன் வாழ்க்கை அடைக்கப்பட்ட சிறைச்சாலை அடைக்கப்பட்டது சொல்லி எப்போது திறக்கப்படும், என் வாசல் எப்போது திறக்கப்படும், எனக்கு வழி எப்போது திறக்கப்படும், எதிர்ப்பதற்காக எப்போது திறக்கப்படும் சொல்லி நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாயா? இனதினத்தின் வாயிலாக என் அன்பின் சகோதரனே சகோதரிய, கர்த்தர் உன்னோடு கூட இந்த கால வேளையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மதுகள் உடைக்கும் உபவாச ஜெபத்தின் 21 நாள் உபவாச ஜெபத்தின் 8ஆம் நாள்ல இன்றைக்கு எவைகள் மதுகளை போல உடைக்கப்பட வேண்டுமா? நாம் கர்த்தரை துதிக்கிற போது, நாம் துதிக்கின்ற துதியாலே எரிகோ உடைந்தது உண்மை என்று சொன்னால், கர்த்தர் சிறைச்சாலையில் திறவுண்டது அஸ்திபரான் அன்று அதிர்ந்தது என்று சொன்னால், அதுக்கு ஒரே காரணம் தேவ பிள்ளைகள் துதித்த துதியினாலே. இன்றைக்கு கூட நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிற போது, உனக்கு விரதமாய், குடும்பத்துக்கு விரதமாய், பிள்ளைகளுக்கு விரதமாய், வாழ்க்கைக்கு விரதமாய், வெளிச்சமாய் கர்த்தரை எழுப்பிக் கொண்டு மதுளை போன்று எழுப்பிக் கொண்டு காரியங்கள் கர்த்தரவைகள் அகன்று உடைந்து போக சொன்னால், நாம் கர்த்தரை துதிக்கிற துதியினாலே என்று எல்லா வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி நாம் துதிக்க போகிறோம். கர்த்தர் துதியிலே பிரியப்படுகிற ஆண்டவராய் இருக்கிறபடினால இன்னைக்கு அவர்கள் துதித்தார்களே, எரிகோ மதில் உடைந்தது. அவர் துதித்தார்களே, கர்த்தர் சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தை நம்மும் துதிக்கலாமா? நமக்கு எதிர்ப்பாய் காணுகிற மதில்களை உடைக்க கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதிக்கலாமா? தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. இவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாரே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாரே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அழைப்பவன் லிஷதரபுத்துனபம். இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் சொலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்த
அடைப்பவன் இல்லை. நீ காட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. அதை ஒழிப்பவன் இல்லை. தேவன் கட்டினதை உடைப்பவன் இல்லை, அதை இடிப்பவனும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காய் கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஒரு வாக்கு தத்தங்களை நாம் பார்ப்போம். ஏசாயாவின் திருவசன புத்தகம், கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாய் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டது. உன் ஜாமக்காரின் சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பீர்கள். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய மதுகள் உடைக்கும் 24 உபவாச ஜெபத்தின் 8ஆம் நாள்ல நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஜாமக்காரின் சத்தம் கேட்கப்படும். ஜாமக்காரன் சொன்னால் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகாலையிலே தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், இன்றைக்கு ஜாமக்காரை போல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் ஜாமக்காரனுடைய ஜெபம் கேட்கப்படும். எந்தெந்த காரியங்களுக்காய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாயோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா அன்பின் சகோதர சகோதரி, எப்போது ஆண்டவரே ஜெபம் கேட்கப்படும்? எப்போது என் ஜெபத்திற்கு பதில் வரும்? என் விண்ணப்பத்தை எப்போது கேட்பீர்? என் சகோதரனே சகோதரி, எதை குறித்து நீ கலங்காது. ஆவியானவர் இந்த மதுகள் உடைக்க உபவாச ஜெபத்தின் 8ஆம் நாள் உன்னோட பேசுகிறான். உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களுக்காய் நீ கண்ணீர் விட்டு அழுதாயோ, ஜெபித்தாயோ, அந்த சத்தம் கேட்கப்பட்டது. சீயோனை திரும்பி வரப்படும் போது கண்ணார காண்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் காண்போம்ல, ஜெபித்த ஜெபங்களுக்கு, துதித்த துதிகளுக்கு, எதிர்பார்த்த காரியங்களுக்கு கர்த்தர் திரும்பி வர பண்ணும்போது எதிர்பார்த்த சந்தோஷம், ஆசீர்வாதம், சீயோனை போல எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் திரும்பி வரப்படும் போது கண்ணார காண்பீர்கள். இன்றைக்கு என் கர்த்தருக்குள்ள கண்ணார காணும்படி ஆண்டவர் எதற்கெல்லாம் ஜெபித்தீர்களோ, எதற்கெல்லாம் மகிமைப்படுத்தி உயர்த்தினீர்களோ, தேவன் அந்த காரியங்களை தேவன் கண்ணார காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிற அவர் தேவனா இருக்கிறார். பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த நாளில் இருக்கிற எதற்கெல்லாம் கர்த்தர் தேவை அதை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டப்பா. இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகள் இந்த மதுகள் உடைக்கும் உபவாச ஜெபத்தினுடைய கர்த்தர் தம் 24 கர்த்தர் 8ஆம் நாளில் இந்த சமூகத்துக்குள் வந்திருப்பதற்காக துதித்தோ மகிமைப்படுத்தி நம்மையா கர்த்தர் சொன்ன வாக்குத்தின் பிரகாரமாய் ஏசாயா 52 கர்த்தர் 8 பிரகாரமாய் கர்த்தாவே ஜாமக்காரின் சத்தம் கேட்கப்படும் சொல்லிடப்பா. இன்னைக்கு ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவை எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் கண்ணார காணத்தக்க தேவங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாள் துவங்கி முடிய மட்டுமாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்றாடி ஜெபிக்கிற போது, ஜாமக்கார ஜெபிக்கிற போது அந்த ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து ஆண்ட ஜெபத்துக்கான பதிலுக்கான ஒவ்வொன்றையும் கண்ணார காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நடத்தும் ஆசீர்வதியம் கர்த்தர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடுகிற பலவீனங்களை பலவீனத்தை தங்களை இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறோம்.
பொது பலத்தினால் புது கிருபையினால் கர்த்தாவே உமக்குள் பலம் கொண்டு நிற்க உதவிச்சோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்படைக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you sister. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.